அனைவருக்கும் வணக்கம். டிஎன் டெட் சம்பந்தமாக 6ஆம் வகுப்பில் இருக்கிற சமூக அறிவியல் புத்தகத்தில் முதல் பருவம் வரலாறு பகுதிகளில் இருக்கிற முக்கியமான வினாக்கள்லாம் ஒரு வினாக்களாக பார்க்கலாம். முதல் கொஷின் பாருங்கள். வரலாறு என்ற சொல் எந்த கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது? எந்த சொல் அப்படின்னா ஹிஸ்டோரியா. 2, ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன? விசாரிப்பதன் மூலம் கற்றல். அடுத்து 3, பழங்காலத்தில் மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்கிறோம்? எதன் மூலியமாக அப்படின்னா பாறை ஓவியங்கள். மொழி இந்த காலகட்டங்களில் மொழி வாய் விட்டு யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. சைகைகள் அல்லது ஓவியங்கள் வழியாக தான் முதல்ல எடுத்து கூறியிருப்பாங்க. அதில் மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது எது அப்படின்னா பாறை ஓவியங்கள். அடுத்தது தொல்லியல் அடையாளங்கள் எவை? தொல்லியல் அடையாளங்கள் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லியல் அகழாய்வு மூலியமாக எதை நம்ம எடுத்து நம்ம அதை காலத்தை கணிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கற்கறிவுகள், 2 புதைப்படிவங்கள், 3 பாறை ஓவியங்கள். இதன் மூலியமாக தான் தொல்லியல் அடையாளங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை கரெக்டாக கணிக்க முடியும். சரியா? அடுத்தது 5, பழங்கால மனிதர்களுடன் எப்பொழுதும் இருந்த விலங்கு எது? முதலாக மனிதர்கள் பழக்கப்படுத்திய விலங்கும் கூட அதுதான். எது அப்படின்னா நாய். தம்மா என்பது எந்த மொழிச்சொல் அப்படின்னா பிராகிருத மொழிச்சொல். பண்டைய இந்திய அரசர்களில் பெயரும் புகழும் பெற்றவர் யார்? அப்படின்னா அசோகர். அசோகர் ஆட்சியில் எந்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் பரவியது? அசோகர் ஆட்சி காலங்களில் ஆசியா முழுவதும் பரவிய மதம் எது அப்படின்னா புத்த மதம். அடுத்தது, அசோகர் எந்த போரில் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு மிகவும் வருந்தினார்? எந்த போர் அப்படின்னா கலிங்க போர். எந்த வருஷம் அப்படின்னா கிமு 261. அடுத்தது, வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசன் யார் அப்படின்னா அசோகர். அந்த போர் தான் கலிங்க போர். உலகிலேயே விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார்? அசோகர். 12, அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்ட ஆங்கிலேய எழுத்தாளர் யார்? சார்லஸ் ஆலன். த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூல் யாரை பற்றியது? அசோகர். எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியது? கிட்டத்தட்ட 8000 ஆண்டுகளுக்கு முன்பு. மனிதர்களையும் அவர்கள் பரிணாம வளர்ச்சியும் பற்றி படிப்பதன் பெயர் என்ன? எது? மானுடவியல். ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். மானுடவியல் என்னும் சொல் எதிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்கம். குரோமக்னான்ஸ் மனிதர்கள் எங்கு வாழ கற்றுக்கொண்டனர்? குகைகள். குரோமக்னான்ஸ் மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளன? எங்கே இருக்கு அப்படின்னா பிரான்சில் உள்ள லாஸ்காஸ். கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்த மனிதர்கள் யார் அப்படின்னா ஹோமோ சேப்பியன்ஸ். வேட்டையாடுவதிலும் உணவு சேகரிப்பதிலும் ஈடுபட்டவர்கள் யார்? பழங்கால மனிதர்களில் ஹோமோ சேப்பியன்ஸ் தான் வேட்டையாடுகின்ற உணவையும் சேகரித்தாங்க. அடுத்தது, தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் எந்த மாவட்டத்தில் இன்றும் உள்ளது? எங்கே? தமிழ்நாட்டில் இருக்குது. அது எங்கே அப்படின்னா நீலகிரி. தமிழ்நாட்டில் உள்ள தொல்பழங்கால பாறை ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் எது அப்படின்னா 1, கீழ்வளை அப்படிங்கிற ஊர் விழுப்புரம். 2, உசிலம்பட்டி மதுரை. 3, குமுதிபதி கோவை. 4, மாவடைப்பு கோவை. இங்கெல்லாமே என்ன அப்படின்னா தொல்பழங்கால பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றது. அதுக்கப்புறம் பொறிவரை நீலகிரி. மொத்தம் 5 இடங்கள். காலக்கோடு பாருங்கள். மெசபடோமிய நாகரிகம் கிமு 3500 2000 வரைக்கும். சிந்து சமவெளி நாகரிகம் கிமு 3300 1900 வரைக்கும். எகிப்து நாகரிகம் கிமு 3100 1100 வரைக்கும். சீன நாகரிகம் கிமு 1700 1122 வரைக்கும். இந்த 4 நாகரிகங்கள் தான் உலகிலேயே மிக பழமையான நாகரிகங்கள். அடுத்தது, ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை தமது நூலில் முதலில் விவரித்தவர் யார்? சார்லஸ் மேசன். லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்க ஆரம்பித்த ஆண்டு எது? 1856. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு எது? 1920.
இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார்? ஜான் மார்ஷல். ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்த ஆண்டு இது? 1924. ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாவிற்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? ஜான் மார்ஷல். இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு? முதலாக இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் காலத்தில் 1861ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கால வரையறை: புவி எல்லை தெற்காசியா. காலப்பகுதி வெண்கல காலம். காலம் கிபி 3300 1900 வரைக்கும். பரப்பளவு 13 சதுர கிலோமீட்டர். இது சிந்து சமவெளி. சிந்து சமவெளியோட கால வரையறை தான். அதே மாதிரி நகரங்கள் 6 பெரிய நகரங்கள் இருந்தது. கிராமங்கள் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்தது. அடுத்தது, ஹரப்பா நாகரிகம் எப்படியான நாகரிகம்? நகர நாகரிகம். கிராம நாகரிகம் கிடையாது, நகர நாகரிகம். அடுத்தது, மெஹர்கர் எக்கால மக்கள் வாழ்ந்த இடம்? புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம். மெஹர்கர் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? மெஹர்கர் இன்றைய பாகிஸ்தானில் அமைந்துள்ளது. பெருங்குளம் எந்த வடிவத்தில் இருந்தது? செவ்வக வடிவம். எந்த வடிவம்? செவ்வக வடிவம். பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருக்க சுவரிலும் குளத்திலும் என்ன பொருள் பூசப்பட்டது? இயற்கை தார்கள். அடுத்தது, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் எங்கு உள்ளது? எங்கன்னா ஹரியானா. மொஹஞ்சதாரோவில் உள்ள மிகப்பெரிய கட்டிடம் எது? கூட்ட அரங்கு. பறந்து விரிந்த கூடமான கூட்ட அரங்கு எத்தனை தூண்கள் மற்றும் வரிசைகளை கொண்டது? 20 தூண்கள் மற்றும் 4 வரிசைகள். தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியாவை குறிக்கும் இடத்தின் பெயர் என்ன? பண்டைய கால மெசபடோமியா. சுமேரியாவில் அடிக்கடி போரிட்ட அரசர் யார்? சுமேரியாவில் அடிக்கடி போரிட்ட அரசர் யார் அப்படின்னா நாரம் சின். சிந்துவெளி பகுதியில் காணப்பட்ட முத்திரைகள் எந்த வடிவில் இருந்தன? உருளை வடிவம். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எது? குஜராத். குஜராத்தில் கப்பல் கட்டும் தளம் உள்ள இடம் எது? லோத்தல். லோத்தல் என்ற இடம் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. மொஹஞ்சதாரோ உள்ள கட்டிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சிலை எது? அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை. எங்க? மொஹஞ்சதாரோவில். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது? மனிதர்களால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது அப்படின்னா செம்பு. சிந்துவெளி நாகரிக மக்கள் உருவாக்கிய தரப்படுத்தப்பட்ட பொருள் எது? எது அப்படின்னா எடைக்கற்கள் மற்றும் அளவீடுகள். 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகள் கொண்டுள்ள அளவுகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? அளவீடுகள் கொண்ட அளவுகோல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? குஜராத். 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவுகளை கொண்ட அளவுகோல் எதனால் செய்யப்பட்டது? தந்தம். மொஹஞ்சதாரோவில் கிடைத்த பெண் சிலை எந்த உலோகத்தால் ஆனது? வெண்கலம். அமர்ந்த நிலையில் இருக்கிறது ஆண் சிலை. இங்கு கிடைத்த பெண் சிலை என்ன அப்படின்னா எந்த பொருளால் செய்யப்பட்டதுன்னா வெண்கலம். தமிழகத்தின் சங்ககால பெயர்களை கொண்ட இடங்கள் எங்கு உள்ளன? இன்றுமே இந்தியாவில் இப்போ பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானில் சங்ககால பெயர்களை கொண்ட ஊர்கள் இன்றும் இருக்கிறது. அதுக்கப்புறம், சிந்துவெளியில் பொதுவாக பயன்பாட்டில் இருந்த ஆடை எது அப்படின்னா பருத்தி. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தின் பயனை அறியவில்லை? இரும்பு. அவர்கள் முதல்ல அறிஞ்சது எது அப்படின்னா செம்பு. ஆனால் இரும்போட பயன் சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அறிந்திருக்கவில்லை. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்கள். உலகிலேயே முதல் எழுத்து வடிவம் உருவாக்கியது யார் அப்படின்னா சுமேரியர்கள். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் எங்கு இருந்தன? சிந்து சமவெளி. பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் யாவை? ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. தமிழ்நாட்டின் மிக தொன்மையான நகரம் எது? தமிழ்நாட்டிலேயே மிக தொன்மையான நகரம் எது அப்படின்னா மதுரை. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது அப்படின்னா மெசபடோமிய நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? கிட்டத்தட்ட 6500 வருடங்களுக்கு முற்பட்டது. தமிழகத்தின் மிக தொன்மையான நகரங்களில் முக்கியமானவை எவை? மதுரை, காஞ்சி, பூம்புகார்.
தொன்மையான நகரங்களிலே தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நகரங்கள் வந்து இந்த மூன்றும். கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எது? பூம்புகார். துறைமுக நகரங்களில் மிகவும் வரலாற்று சிறப்புமிக்கதாக விளங்கியது எது அப்படின்னா பூம்புகார். பூம்புகார் எந்த கடற்கரையில் அமைந்துள்ளது? வங்காள விரிகுடா. எங்கே? வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்திருக்கிறது. பூம்புகார் எந்த நாட்டின் துறைமுகமாக சங்க காலத்தில் இருந்தது? சோழ நாடு. சோழர்களுடைய மிக முக்கியமான துறைமுகம் எது அப்படின்னா பூம்புகார். இரட்டை காப்பியங்கள் யாவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். பூம்புகாரின் சிறப்பை பற்றி பேசும் நூல் எது? பூம்புகாருடைய சிறப்பை பற்றி பேசும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் நாயகி யார்? கண்ணகி. கண்ணகியின் தந்தை யார்? மாநாயகன். மாநாயகன் என்பதன் பொருள் என்ன? பெருங்கடல் வணிகன். கோவலனின் தந்தை யார்? மாசாத்துவன். மாசாத்துவன் என்பதன் பொருள் என்ன? பெருவணிகன். கூடுதலான விலைக்கு பொருள்களை விற்பது தவறான செயல் என்று பூம்புகார் மக்கள் கருதியதை விளக்கும் நூல் எது? யாரு? கூடுதலான விலைக்கு பொருள்களை விற்கிறது தவறான செயல் அப்படின்னு பூம்புகார் மக்கள் வந்து கருதுனாங்க அப்படின்னு கூறுகிற நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. அந்த பட்டினப்பாலையோட நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரன் கண்ணனார். உருத்திரன் கண்ணனார். பட்டினப்பாளையின் ஆசிரியர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்ற நகரம் எது? மதுரை. பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள், இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கு. களப்பிரர்கள் யாரு? களப்பிரர்கள். களப்பிரர்கள் ஆட்சி செய்த நகரம் எது? மதுரை. யார் யாரு? பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள். அடுத்தது, கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? 49. பாண்டியர்களின் துறைமுகம் எது? கொற்கை. எது? கொற்கை. சோழர்களுடைய துறைமுகம் வந்து பூம்புகார், பாண்டியர்களுடைய துறைமுகம் வந்து கொற்கை. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு இருந்தது? மதுரை. பிற நாட்டு நாணயங்களும் அச்சடிக்கப்பட்டது என்ற புகழுக்குரிய ஊர் எது? மதுரை. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் இடம்பெற்றுள்ள ஊர் எது? மதுரை. சந்திரகுப்தரின் அமைச்சர் யார்? சாணக்கியர். சாணக்கியர் எழுதிய நூல் அர்த்த சாஸ்திரம். இது வந்து மௌரிய அரசு காலத்தில் மிக ரொம்ப ஃபேமஸாக நிர்வாகம் பற்றி எழுதிய மிக முக்கியமான நூல். இது வந்து எல்லா வரலாற்று ஆவணங்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மிக ரொம்ப முக்கியமான நூல் அர்த்த சாஸ்திரம். அவர் எழுதுகிற வந்து சாணக்கியர், கௌடில்யர், எப்படி வேணால் சொல்லலாம். அடுத்தது, கல்வி கற்பதற்கான இடத்தினை எப்படி அழைக்கலாம்? பள்ளி. பள்ளிகள் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்ட ஊர் எது? தமிழ்நாடுகளில் காஞ்சிபுரம். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக எங்கு வந்தார்? காஞ்சிபுரம். ஊர்களுடைய சிறப்பு பாருங்கள். புகார் அப்படின்னா துறைமுக நகரம், காஞ்சி அப்படின்னா கல்வி நகரம், மதுரை அப்படின்னா வணிக நகரம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர் யார்? காளிதாசர். நகரங்களிலே சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறிய நாயன்மார் யார்? கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறிய நாயன்மார் யார்? திருநாவுக்கரசர். யாரு? திருநாவுக்கரசர். அடுத்தது, நாயன்மார்களுள் முதன்மையானவர் யார்? நாயன்மார்களுள் முதன்மையானவர் வந்து திருநாவுக்கரசர். இந்திய புனித தலங்கள் எத்தனை? 7. தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எது? காஞ்சி. தர்மபாலர், ஜோதிபாலர், போதி தர்மர் போன்ற சான்றோர் வாழ்ந்த ஊர் எது? காஞ்சிபுரம். அடுத்தது, கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? காஞ்சிபுரம். ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது? காஞ்சிபுரம். அதே மாதிரி 6th புக்கில் லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இதில் கேட்கலாம், பொறுத்துக்களை கேட்க வாய்ப்பு இருக்குது டெட்டில். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோடுடைத்து. இது வரைக்கும் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் மொத்தம் 97 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம், வரலாறு பகுதியில் மட்டும். சரியா? ஓகே, தேங்க்யூ.